ஸோ நம்ம ரெண்டாவது கொழுக்கட்டை செய்ய போகிறோம், பிடி கொழுக்கட்டை. அதுக்கு ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது வந்து பாகு அளவு காய்ச்சக்கூடாது. லைட்டாக கரைஞ்சி லைட்டாக சூடானோடனே நம்ம எடுத்துடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இதை லைட்டாக வடிகட்டிட்டு அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 250 கிராம்ஸ். சரிங்களா? அதுக்கு நான் 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன், போதும். இது இந்த கொழுக்கட்டைக்கு ஸ்வீட் ரொம்ப இருக்கக்கூடாது. இது வந்து நான் கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டல, ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக இது விட்டுருங்க. ஃபஸ்ட்டு விட்டுட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? இந்த கட்டி இல்லாமல் நல்லா கையில் வச்சுட்டு போகிறீங்க, பயங்கரமாக கொதிக்கும். அதுவும் வெல்லம் பாகுது கிட்டத்தட்ட. கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பேசலாம். சரியா? நல்லா சூப்பராக சாஃப்டாக பசிச்சிட்டோம். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. சரியா? நெய் போட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக பசிக்கோங்க. கொழுக்கட்டை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம இது பண்ணிடலாம். ஷேப்பு இது பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி பிடிச்சவங்க பிடிச்சி இனிமேல் ஷேப் நமக்கு ஏற்ற ஷேப் பிடிச்சி அழகாக நம்ம தட்டில் வச்சிடலாம். சரியா? வா, சும்மா பிடி கொழுக்கட்டை எப்படி பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். பதம். சரிங்களா? எடுத்துடலாம்.